ஹாய் ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு சக்கரவள்ளி கிழங்க ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கையிலே நல்லா மசிச்சு விடுங்க. கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது. இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பவுடர், சால்ட்டு, அப்புறம் கோதுமை மாவு அண்ட் இது கூடவே கஸ்தூரி மெத்தி அடிஷ்னலாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் இல்லைனா நீங்கள் பேஸ்ட் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அண்ட் இதை நல்லா இந்த மாதிரி கையில் அழுத்தம் கொடுத்து பிசையணும். தண்ணி வந்து ஊற்றாமல் தெளித்து பிசைங்க. இப்போ நல்லா சாஃப்டாக டோ ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு 15 to 30 மினிட்ஸ் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நாம் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக வந்து மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து குழந்தைங்கலாம் ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்லாம் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்டு வெயிட் லாஸில் இருக்கவங்க நார்மல் சப்பாத்திக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ அது கூடவே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற வெந்தயக்கூரை கூட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நான் கொஞ்சம் கூட ஆயிலே ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கேன். ஃபைனலாக பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சப்பாத்தி. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி 2 பக்கம் திருப்பி திருப்பி போட்டு ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாஃப்டாக லேயராக வந்திருக்குன்னு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.